உலகெங்கும் பரவி இருக்கிற எண்ணற்ற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடல் கடந்து சென்று அயல்நாடு சென்று அங்கே வாழ்கிற இந்தியர்கள், நம் மக்கள், அவர்களை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். காசு சம்பாதித்தோமா, கணக்கிலே கட்டினோமா, கணக்கில் அடங்காத சௌரியங்களை அனுபவித்தோமா என்று வாழ்கிறவர்கள், தங்கள் குடும்பம், தங்கள் நலம் என்று வாழ்கிறவர்கள் ஒரு பிரிவினர். ஆனால் தாய்நாடு, தம் சமூகம், நம்முடைய மொழி, அதற்கு நாம் என்ன செய்தோம், எங்கே வாழ்ந்தாலும் நாம் தாயகத்திற்காக நாம் என்ன பங்களித்தோம் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். கிராமங்களிலே ஒரு பழமொழி உண்டு, குருவி எங்கே பறந்தாலும் கூட்டிலேதான் அதற்கு நினைப்பு என்று. அப்படி வாழ்கிறவர்களை பற்றித்தான் நாம் இன்றைக்கு அக்கறைப்படுகிறோம், அவர்களை பற்றித்தான் நாம் பேச இருக்கிறோம். தனக்கென்று மட்டும் வாழாமல் சமூகத்திற்காக வாழ்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். சமூகத்திற்கு நாம் என்ன செய்தோம், மொழிக்கு என்ன செய்தோம் என்று அக்கறைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் தொண்டு செய்கிறோம் பேர்வழி என்பவர்களிலே இரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் உண்மையிலேயே தமிழுக்கு சேவை செய்கிறவர்கள், தமிழை வாழ வைக்கிறவர்கள். இரண்டாவது பிரிவினர் சேவையும் செய்து கொண்டு தமிழால் வாழ்பவர்கள் என்று இவர்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஜெர்மனியிலே தமிழ் மரபு அறக்கட்டளை என்று ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கிறது. 2001 அங்கே இருக்கிற பல தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அருமையான அமைப்பை ஆரம்பித்தார்கள். இதனுடைய முக்கிய பொறுப்பிலே இருக்கிறவர், இந்த அமைப்பினுடைய பிரதிநிதியாக பேசப்படுகிறவர் டாக்டர் சுபாஷினி என்பவர். மிகவும் இள வயது உடையவர். இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டு தமிழ் அமைப்பும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த அருமையான THF என்று சொல்லப்படுகிற தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன், அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நான் விவரிக்கும் முன்பாக இன்னொரு செய்திக்கு போய்விட்டு வந்து இதனை நான் இணைக்கிறேன். காலனித்துவ ஆட்சி என்பதை ஐரோப்பிய நாடுகள் ஆரம்பித்து வைத்தன. ஐரோப்பிய நாடுகள் கிழக்கே ஆசியாவிலே பரவி சிறு சிறு நாடுகளை, அதனுடைய ஒற்றுமையின்மையை, அந்த மக்களுடைய தன்மையினுடைய போக்கை கவனத்திலே கொண்டு அந்த நாடுகளை எல்லாம் ஆக்கிரமித்தன. தொழில் ஆரம்பிக்கிறோம் பேர்வழி என்று உள்ளே வந்து அந்தந்த நாடுகளை ஆள ஆரம்பித்தன. உலகமெல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள் பரவின. குறிப்பாக கிழக்காசிய நாடுகளிலே கூட, குறிப்பாக இந்தியா, இலங்கை, இந்த பகுதியில் போர்ச்சுகீசிய நாடு, டச்சு என்று சொல்லப்படுகிற நெதர்லாந்து, பிரான்ஸ் நாடு, இங்கிலாந்து நாடு, ஜெர்மனி, டென்மார்க் போன்ற இத்தனை நாடுகளும் தொழில் செய்கிறோம் பேர்வழி என்று உள்ளே நுழைந்து அங்கே நாடுகளை பிடித்து ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்தன. இதை காலனி ஆதிக்க நாடுகள் என்று சொல்வார்கள். இதில் என்ன தவறு நடந்தது என்றால், மெல்ல அந்த நாடுகளிலே இருக்கிற செல்வங்களை, வளங்களை எல்லாம் இவை கபளீகரம் செய்ய ஆரம்பித்தன. அமெரிக்கா தான் பிலிப்பைன்ஸை காலனி நாடாக வைத்திருந்தது. மற்றபடி ஐரோப்பிய நாடுகள் தான் பெரும்பாலும் ஆசிய நாடுகளை காலனி ஆதிக்க நாடுகளாக கைவசம் வைத்திருந்தன. இந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், நான் பட்டியலிட்டேன். இந்த நாடுகளிலே பெரும்பாலான நாடுகள் ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல என்கிற அளவிற்கு தாங்கள் ஆதிக்கம் செய்த நாடுகளை அப்படி சுரண்ட ஆரம்பித்தார்கள். இயற்கை வளத்தை சுரண்டினார்கள், கலை வளத்தை அள்ளி கொண்டு போனார்கள், அறிவு கருவூலங்களையெல்லாம் அங்கே கொண்டு போனார்கள், பொருளாதாரத்தை கூட அள்ளி கொண்டு போனார்கள். இந்த பொருளாதாரத்தை அவர்கள் சரியாகவாது பயன்படுத்தினார்களா என்றால், முதல் உலகப் போருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும்
உலக மக்களை அழிப்பதற்காக ஆசியாவை சுரண்டி காலனி ஆதிக்க நாடுகளிலே இருந்த செல்வ வளங்களை சுரண்டி உலக மக்களை கொன்று குவித்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலத்திலே தவறுகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு வளத்தையும், அந்த நாட்டு காலனியில் இருந்த ஒவ்வொரு வளத்தையும் ஏதோ தங்களுடைய சொந்த வளம் போல, தங்களுடைய நாட்டினுடைய உரிமை கொண்டாடுவதைப் போல அனைத்தையும் கொண்டு போய் முத்திரை குத்தி தங்களுடைய சொத்துக்களாக இந்த நாடுகளெல்லாம் அறிவித்து கொண்டன. கோஹினூர் வைரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், புகழ்மிக்க நடராஜர் சிலை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி கலை பொக்கிஷங்களெல்லாம் அள்ளி சென்றன. இந்தியாவிலே இப்படியெல்லாம் அள்ளி போகிறார்களே என்று கேள்வி கேட்பாரில்லை. கேள்வி கேட்டவருடைய குரல் வலுவாக இல்லை, அந்த குரலை பிரிட்டிஷார் மதிப்பதாகவும் இல்லை. இதில் இன்னொரு தவறும் நடந்தது. தனி அதிகாரிகள் வேறு தங்கள் பங்கிற்கு தங்களுடைய வீடுகளுக்கு இங்கே இருந்த கலை பொக்கிஷங்களை எல்லாம் அள்ளி போனார்கள். அவையெல்லாம் ஒரு காலத்திலே பின்னால் அறியப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியும் அது போக பிரிட்டிஷ் அரசும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவற்றை எல்லாம் திரட்டி விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகம் என்று லண்டனில் இருக்கிற அருங்காட்சியகத்திலே இந்த பொருள்களை எல்லாம், இந்த கலை பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய், அரிய ஆவணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கும் பிரிட்டிஷ் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்துக்கு போகக்கூடியவர்கள் தமிழகத்தினுடைய, இன்னும் இந்தியாவினுடைய அருமையான கலை பொக்கிஷங்களை எல்லாம் இன்றைக்கும் அங்கே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட கருவூலங்களிலே குறிப்பாக நாம் தமிழ்நாட்டை பற்றி அக்கறை கொள்கிறோமே, இங்கேதான் நான் தமிழ் மரபு அறக்கட்டளை என்று சொல்லப்படுகிற ஜெர்மனியினுடைய அந்த அமைப்பு செய்த அருமையான பணியினை நான் இங்கே குறிப்பிட வருகிறேன். இங்கே இருந்து அள்ளிப்போன தமிழ் இலக்கியங்கள், துண்டு பிரசுரங்கள், நாணயங்கள், அறிக்கைகள், பல்வேறு செய்திகளை எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மண்ணுக்கு திரும்ப கொண்டு போக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி முடியும் என்று, எப்படி கோஹினூர் வைரத்தை மறுத்தார்களோ, நடராஜ சிலையை மறுத்தார்களோ, அப்படி மறுத்து பார்த்தார்கள். அடுத்த விண்ணப்பமாக அந்த டிஹெச்எஃப் என்று சொல்லப்படுகிற தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்ன செய்தது என்றால், இவற்றையெல்லாம் நாங்கள் கணினி வழியே நாங்கள் ஆவணப்படுத்துவதற்கு, அவற்றையெல்லாம் அந்த டிஜிட்டல் மயமாக மாற்றுவதற்காக நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று போராடி இருக்கிறார்கள். போராட்டம் என்றால் சாதாரண போராட்டம் அல்ல. ஜெர்மனியில் இருந்து கொண்டு இங்கிலாந்து வந்து பெரிய போராட்டம் நடத்தி அத்தனை கருவூலங்களையும் இவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். இந்த அருமையான கருவூலங்களுடைய மரியாதை நமக்கு தெரியாமல் போனது. ஆனால் காலின் மெக்கன்சி என்பவர் இந்த ஆவண காப்பகத்தினுடைய தந்தை என்று இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவிலே ஆவண காப்பகங்களுடைய தந்தை என்று அவரைத்தான், காலின் மெக்கன்சியை தான் குறிப்பிடுகிறார்கள். இவர் மிகவும் அக்கறை எடுத்து ஆசிய ஆப்பிரிக்க பிரிவு என்று, ஆசிய பிரிவு ஆப்பிரிக்க பிரிவு என்று ஒரு பகுதியை அடக்கி பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே இந்நேர வரைக்கும் அவற்றையெல்லாம் பாதுகாத்து வந்தாரே, அவற்றையெல்லாம் டாக்டர் சுபாஷினி போன்றவர்கள், அதே போல் அந்த டிஹெச்எஃப்ஐ சேர்ந்த அனைவருமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் நூலகத்தோடு செய்து கொண்டு அரும்பெரும் பொக்கிஷங்கள், தமிழகத்திற்கே உரிய பெருமிதம் தரக்கூடிய அருமையான பொக்கிஷங்களை எல்லாம் இன்றைக்கு அருமையாக டிஜிட்டலைஸ் செய்து இன்றைக்கு தமிழகத்திற்கு உலகெங்கும் இணையதளம் வழியாக கொண்டு வந்து விட்டார்கள். இது எந்த ஒரு தமிழ் பணிக்கும் சளைத்த பணி அல்ல, அருமையான பணி. அதில் மிக அருமையான பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன இவர்கள் மூலமாக. 1898 உருவாக்கப்பட்ட ஹாஸ்ய மஞ்சரி என்று ஒரு நூல், நினைத்து பார்க்க முடியுமா? அதன் பிறகு 1899 குதிரை பந்தய லாவணி என்று முனுசாமி முதலியார் என்பவர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு மூலிகை மர்மம் என்று ஒரு நூல், அருமையான பொக்கிஷங்கள் இவையெல்லாம், வெறும் 8 அணா. அதன் பிறகு 1905 தொடுகுறி வர்மம் என்கிற ஒரு தொடுகுறி சாஸ்திரம் என்று அப்படி ஒரு நூல். இப்படி பல அருமையான நூல்களை, பொக்கிஷங்களை, ஏடுகளை எல்லாவற்றையும் இந்த தமிழ்நாடு மரபு அறக்கட்டளை இன்றைக்கு உலகமயமாக ஆக்கிவிட்டது.
தமிழக வரலாற்றினுடைய பல காலகட்டங்கள் இருள் சூழ்ந்தவையாக இருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, என்ன இலக்கியம் உருவாயிற்று, யார் ஆண்டார்கள், அப்போ பிரிட்டிஷாருடைய அதில் பங்குபணி என்ன என்பது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் இந்த டிஹெச்எஃப் செய்திருக்கிற பணியின் மூலமாக அந்த இருளடைந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு மெல்ல வெளிச்சம் போடப்பட்டு இணைப்புகள் மிக அருமையாக இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றன. பிறந்த மண்ணிற்கு எத்தனையோ வாழ்க்கை போராட்டங்களுக்கு நடுவே இந்த டிஹெச்எஃப் செய்திருக்கிற அருமையான பணியை பார்க்கிற பொழுது, குறிப்பாக டாக்டர் சுபாஷினி போன்றவர்களுடைய பணிகளை பார்க்கிற பொழுது உண்மையிலே அந்த அயலக தமிழர்களை பற்றி, ஜெர்மானிய தமிழர்களை பற்றி நாம் உண்மையிலே மிகவும் பெருமை கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வந்த இடத்திலே காசு பார்த்தோமா, கணக்கிலே கட்டினோமா, கணக்கில் அடங்காத சௌரியங்களை அனுபவித்தோமா என்று இல்லாமல் தன்னுடைய மூல வேர்களை, ஆணி வேர்களை, சல்லி வேர்களை மறக்காமல் தமிழகத்திற்கு நாம் பிறந்த மண்ணிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு போராடி இருந்து எப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்தி பிரிட்டிஷாரோடு அன்று சுதந்திரம் கேட்டு போராடினோம், இன்றைக்கு எங்களுடைய பொக்குஷயங்கள்லாம் திரும்ப தாருங்கள் என்று அந்த போராட்டத்தை நடத்தி அதில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நமக்கு பல செய்திகளை நமக்கு சொல்லுகின்றன. நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய மண்ணிற்கு, நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு பங்கையாவது அளிக்க வேண்டும் என்கிற உணர்வை இந்த நாம் கண்ட டிஹெச்எஃப் சொல்லுகிறது. அதை நாம் பின்பற்ற முடிந்தால் மிகவும் நல்லது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.